ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 பரம்பொருளான சிவபெருமான் எல்லா இடத்துலையும் எங்கும் வியாபிச்சிருக்கார். எல்லாரோட வழிபாடையும் ஏற்றுண்டு எல்லோருக்கும் அருள் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறதே அவரோட பெருமைகளை பலவிதமான நிகழ்ச்சியின் மூலியமாக பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய அவர் 367வது திருநாமத்தில் என்ன சொல்கிறது? ஓம் விசாரவித்தே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விசாரவித்து அப்படின்னாக்க என்ன விசாரம்? நமக்கு விசாரம்னாலே ஏதோ ஒரு ஆலோசனை, கவலை அப்படின்னு தெரியும். அப்போ இவருக்கு என்ன எதான கவலையா, எதையான யோஜனை பண்ணின்னு இருக்காரா அப்படின்னா, என்ன விசாரம்னர்? ஆத்ம விசாரம். அப்படின்னா இதோட பொருள் என்னன்னர்? உள்முகமாக செல்றத நன்கு அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். எது உள்முகமாக செல்றது? நம்மளோட கவனம் உள்முகமாக போகிறது. நம்மளோட கவனம் முழுக்கலும் எப்படி இருக்குது? பொதுவாக இயற்கையில் வெளிமுகமாகவே இருக்குது. நமக்கு எதை பார்த்தாலும் வெளியில் தான் பார்த்துன்னு இருக்கோம். வெளியில் இருக்கிற விஷயங்களே நம்மளோட கவனம் இருக்குது. ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கே, ஆத்மான்னு சொல்கிறோமே, ஜீவன்னு சொல்கிறோமே, அதை பற்றி யாரானும் நாம் விசாரம் பண்ணுறோமா? அதை பற்றி யோஜனை பண்ணுறோமா? நினச்சி பார்க்குறோமா? இல்லையா? ஆனால் இவர் எப்படி இருக்கார்னர்? எப்பொழுதும் அந்த ஆத்ம விசாரத்தை நன்கு அறிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முன்னால் பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு அந்த பரபிரம்மத்திலுமே மனசு ஈடுபட்டவர், அதிலேயே லயிச்சவர் அப்படின்னு பிரம்மனிஷ்டையில் உள்ளவர்னு சொல்லித்து இல்லையா? அதோட தொடர்பு தான் இதுவும். அந்த பிரம்மம்னு அங்கே சொல்லித்து இங்கே ஆத்ம விசாரம்னு சொல்கிறது, ஆத்மான்னு சொல்கிறது. இப்படி 2 விதத்துலேயும் சொல்லியிருக்கு. அந்த உள்முகமாக போயிடுத்து அப்படின்னா என்ன? எதுக்காக போகணும்? இப்போ என்ன, நான் உலகத்தையே பார்த்துன்னு வெளிமுகமாகவே இருந்ததுனால என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் திருப்பி இந்த பிறவி பெருங்கடலில் சுழண்டுட்டே தான் இருக்க போகிறோம். அப்போ உள்முகமாக போனது தான் இந்த பிறவிக்கு, இந்த பெருங்கடல்லேருந்து நீஞ்சறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு, அது குருவோட அருள் இருந்தால்தான் முடியும். அந்த குருவோட அருள் இருந்தால்தான் நம்மளோட இந்த கவனம் முழுக்கலும், அந்த கவனம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணால் சொல்லலாம், நம்ம நினைப்பு அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம நினைப்பு முழுக்கலும் உள்முகமாக போகிறது அந்த ஆத்மாவை பற்றி. ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி போகிறது. அது எப்படி போகும்? குரு கிருபை இருந்ததுன்னா நம்ம ஒரு கஷ்டமும் பட வேண்டாமா, அதுவே தானே போயிடும். அந்த அருளே நம்மளை கவனம் முழுக்கலும் உள்பக்கமாக திருப்பிடும். அப்படிங்கிறத எப்படி சொல்கிறா? சரி, எனக்கு உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதுக்குள்ளே நாம் கவனத்தை திருப்புறது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வேதாந்த ரீதியாக சொன்னால் நமக்கு ரொம்ப ஒரு சிரமமான காரியமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, புரிபடாத விஷயமா இருக்குது. அதனால தான் நமக்கு புரியிறாப்பில், இனிமையாக இருக்கிறாப்பில், எளிமையாக இருக்கிறாப்பில் ஒரு வழியை சனாதன மதம் சொல்கிறது. என்னன்னு, அதுக்கு பேர் தான் பக்தி. பக்தி அப்படின்னா அந்த பக்தியோட லட்சியம் என்ன அப்படின்னா, என்ன பக்தியில் என்ன பண்ணோம்? நினைப்பு எதென்ன? எப்போ பாரு அவர் கோவிலை பற்றியே நினச்சிட்டு இருக்கார், சாமியை பற்றியே நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகிடுத்து? நம்மளோட எண்ணம் முழுக்கலும் இனிமேல் உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்களில் ஈடுபடாத, அதில் போய் கவனம் திரும்பாத, திசை திரும்பாத, அந்த கவனம் முழுக்கலும், நம்மளோட எண்ணம் முழுக்கலும், நினைப்பு முழுக்கலும் அந்த கடவுளிடமே போயிடுத்து இல்லையா? அந்த கடவுள் யார்? அதுதானே பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போ என்ன? அது உள்முகமாக போயிடுத்து. அவர் எங்கே இருக்கார்னார்? உள்ளுக்குள்ளே தானே இருக்கார், உள்ளுரை பொருளான்னா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அப்போ கோவிலில் இருக்காருன்னு சொல்கிறோமே, கோவிலில் இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்காருன்னா, கோவிலில் இருக்கார். எங்கே இருக்கார்னார்? கோவில்லையும் என்னென்ன ஒரு சிலைன்னு இருக்குது, அதுக்குள்ளே இருக்கார். ஒன்றும் இங்கே இருந்தால் இதுக்குள்ளே இருக்கார், இல்லையா அங்கே இருந்தால் அதுக்குள்ளே இருக்கார். மொத்தத்தில் எங்கே இருந்தாலும் ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கார். அப்படி நாம் அந்த உள்பக்கமாக திருப்பிக்கிறது. அந்த உள்ளே இருக்கிற பொருள் என்ன? அது ஒன்று தான் இருக்குது. அங்கே
வேறு எதுவும் அது இருக்கிற இடத்துல வேறு எதுவும் இருக்காது. அதனால் அந்த நம்ம எண்ணம் முழுக்களும் அதில் திரும்புறது. அப்படி குருவோட அருள்னால் திரும்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பக்திங்கிற ஒரு நெறியை காமிச்சான். அந்த பக்தி பண்ணுறது நமக்கு வெளியில் எத்தனையோ கருமையாக அபிஷேகம் பண்ணுறோம், அலங்காரம் பண்ணுறோம், இனிமேல் அர்ச்சனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அத்தை பண்ணுறோம், இத்தை பண்ணுறோம், எது பண்ணினாலும் ஒரே குறிக்கோள் தான். அதோட லட்சியம் என்னன்னு, அந்த கடவுளோட நினைப்பு நமக்கு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஆழமாக வரணும், பதியணும். அது பதிஞ்சது என்னன்னு, அது அதுக்கப்புறம் விலகாத நீங்காத அப்படியே இருக்கணும், அதிலே ஆழ்ந்து இருக்கணும். அதுதானே ஆழ்ந்த பக்தி அப்படின்னு சொல்லுமே. அப்படி ஆழ்ந்து இருக்கிறது. அப்படி அந்த பக்தியிலேயே ஆழ்ந்து இருக்கிறதுனால தான் அவர்களுக்கெல்லாம் பேர் என்ன, ஆழ்வார்கள். எதில் ஆழ்ந்திருக்கான்னு, அந்த ஆண்டவனோட அந்த எண்ணத்திலேயே ஆழ்ந்திருக்கார்கள். நாயன்மார்கள், அடியார்கள், இதெல்லாம் சொல்கிறமே என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாருக்கும் அது உள்ளுக்குள்ளேயே மூழ்கிட்டா, அவ்வளோதான். அப்படி மூழ்கினதே அவளோட அத்தனை பேரோட கதையிலையும் என்ன தெரியுது, இதுக்கு முன்னால் பார்த்தோமே. ஒருத்தர் அடியார் எங்கேருந்து பார்த்தவர் தனக்கு பசிக்கிறதுன்னு தெரியல, தன்னோட மனைவிக்கு பசிக்கும், குழந்தைகளுக்கு பசிக்கும், ஒருத்தருக்கும் பசிக்கிறதெல்லாம் கூட தெரியாத அவர் பாட்டுக்கு இனிமேல் வந்துட்டே இருந்தார். அப்படின்னா எதனால், அந்த உள்ளுக்குள்ளே ஆழ்ந்துருத்து, அந்த பக்தியில் மூழ்கிட்டார். அப்படி அந்த உள்முகமாக இருக்கிறது தான் விசார வித்து அப்படின்னா ரொம்ப தேர்ந்தவன் அர்த்தம். அந்த விசார மண்டலத்தில், இந்த ஆத்ம விசார மண்டலத்தில் ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவர் தானே குருவாக இருந்தால் தானே அடுத்தவர்களுக்கெல்லாமும் அதை சொல்லித்தர முடியும், அந்த வித்தியை சொல்லித்தர முடியும். அப்படி அந்த ஈசனை தான் குருவாக இருந்து நமக்கு இதெல்லாம் சொல்லித்தர. முன்னால் பார்த்துமே, ப்ரஹஸ்பதியாக இருக்கார், குலகுருவாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லத்து இல்லையா. அதுக்கு ஏத்தாப்பில் அந்த குலகுருவாக இருந்து என்னத்தை சொல்லித்தரான்னு, இந்த ஆத்ம விசாரத்தை, ஆழ்ந்த பக்தியை நமக்கு எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லித்தர, கைவர பண்ணிக்கிறதுன்னு சொல்லித்தர. அப்படி குருவாக இருந்து சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பல பேரில் சொல்லலாம். அவர்களே தங்களோட வாயால் சொன்னவர்களில் பார்த்தா மீரா மாதாங்கிறோம். எப்படி கிருஷ்ண பக்தை அப்படின்னு தெரியும். பெரிய ராஜவம்சத்துலேருந்து, ராஜபுதனத்தில் மகாராணி. அந்த அம்மா எப்படி இருந்தான்னா, எப்போ பாரு அந்த கிருஷ்ணரோட தியானம்தான், அந்த பகவானோட தியானம்தான். இதை பார்த்துட்டு கணவரான ராஜாவுக்கு, அவர்களோட அந்த ராஜ குடும்பத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதோடு இல்லை, அவர்களுக்கு இதோட பெருமை தெரியல. அதனால் அவரை என்னெல்லாமோ விஷம் கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறா. அது எதானும் அவருக்கு பழிச்சுதான்னார். இல்லை, அடியார்களுக்கெல்லாம் இப்படி ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் இப்படிலாம் சோதனையும் வரும். ஆனால் அத்தனை சோதனையும் சாதனையாக மாற்றிடுவா தங்களோட பக்தியினால், அருள்னால். அப்படி இருக்கிற அந்த மீரா மாதா சொல்கிறா, அந்த குருவோட அருள்னால் என்ன பண்ணினேன் அப்படின்னு, நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன், மோரிலாக்கி லடக்க குரு சரணனக்கி அப்படிங்கிற ஒரு பாடல் மீரா மாதாவோடது. அதில் சொல்கிற அதே தான் அரணாமீரா அப்படின்னு இங்கே திருவல்லிக்கேணியில் இருந்த ஒரு பெரிய மகான் பக்தர். மீரா மாதாட்ட அப்படியே அந்த அம்மாவோட பாடல்களில் அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி. அவர் அந்த பாடல்கள்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அதில் அந்த மோரிலாகி லடக்க குரு அந்த பாட்டை, நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். இதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் ஆனந்தம்தான் வேணும்னு இருக்குது. அதை எப்படி அடையிறதுன்னு தான் வழி தெரியல. ஆனால் இவ என்ன சொல்கிறான்னர், நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன் அப்படின்னா இந்த 3 வார்த்தை இருக்கா. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னர், நமக்கு ஆனந்தம் வரணும் அப்படின்னா நிம்மதி அடையணும். நிம்மதியாக இருந்தால் தான் ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணலாம், அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னர், உலகத்தை மறக்கணும். உலகத்தை மறந்துட்டா நிம்மதி வந்துடும், ஆனந்தம் வந்துடும். நம்மளால் உலகத்தை தான் மறக்க முடியாது. எப்பப்பாரு உலக சிந்தனை தான். இந்த நாட்டில் என்ன நடந்தது, அந்த நாட்டில் என்ன நடந்தது, இங்கே இன்றைக்கி என்ன ஸ்கோரு, நாளைக்கு என்ன எத்தனை ரன்னு, இன்றைக்கி நாளைக்கு என்ன சாப்பாடு, இன்றைக்கி என்ன, இப்படி தானே நமக்கு உலக சிந்தனையாகவே இருக்குது. அதனால் உலகத்தை மறந்துட்டோம் அப்படின்னால் நமக்கு நிம்மதி ஏற்பட்டுருது. இந்த உலக சிந்தனை இருக்கிறதுனால தான் நமக்கு நிம்மதி போகிறது. நிம்மதி இல்லாததுனால தான்
ஆனந்தம் இல்லை, இன்பம் இல்லை. அப்போது உலகத்தை மறந்துட்டா நிம்மதி அடையிறது, ஆனந்தம் கிடைக்கிறது. சரி, அப்படி அடையறதுக்கு என்ன பண்ணினார் அப்படின்னார். கடைசியில் சொல்கிறா, மலையை குடையாய் தாங்கியே கோகுலம் காத்த கோவிந்தனை அரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறம் மாற்றி விட்டான். உலட்டபயி மோரே நயனனகி, உல்டாவா பண்ணிட்டார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? உள்முகமாக என்னோட பார்வை பெடுத்து, பார்வை பெடுத்து அப்படின்னா கண்ணு திரும்பிடுத்தோன்னு இல்லை, நம்மளோட கவனம் முழுக்கலும் கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னா கூட கண்ணு பார்க்கறதுனால நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னுள்ள, மனசு அதில் போகிறது, இதை பாரு அதை பாருன்னு மனசு அதில் வைக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? எய்த்தாப்பில் என்ன இருந்தால் கூட நம்ம பாட்டு கண்டுக்காதே போகிறோம் இல்லையோ? இதனால கண்ணு வேணால் அது பக்கம் இருக்குது, மனசு அந்த பக்கம் கவனம் செல்லலை. அப்போது அந்த மனசு கவனம் செல்வது தான் அங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது உல்டாவாக எடுத்து உள்முகமாக இப்போ எடுத்து அப்படின்னா என்னோடய கவனம் முழுக்கலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளுரை பொருளாக இருக்கிற அந்த பரம்பொருள் மேலே வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். அது குருவாக இருந்தே எனக்கு பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் கபீர் தாஸ்ங்கிற மகான் அவனும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னார், அந்தர் குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய் ராமபினா கச்சு தேகத்தனாகி அப்படின்னு. அந்த ராமனை தவிர வேறு எதுவும் என்னால் பார்க்க முடியாது போயிடுத்து. என்னன்னார், அந்த குருங்கிற மகான் என்ன பண்ணார், என் கண்ணில் ஒரு மையை இட்டு விட்டார், அந்த பக்திங்கிற மையை இட்டார். அதுக்கப்புறம் என்னால் அந்த கண்ணால் வேறு உலகத்தில் எதையுமே பார்க்க முடியல, ராமனை தவிர வேறு எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிற. அந்தரு ராம பாஹரு ராம ஜஹாசே தேக்கே வஹா பூரணஹி காம ஜாவத ராம சோவத ராம சப்புனமே தேக்கத்த ராஜாஹி ராம. எப்படி வர்ணித்து கொட்டியிருக்கா தெரியுமா? இதெல்லாம் சும்மா உட்காந்து எழுதணும், பாட்டு எழுதணுங்கிறதுக்காக எழுதின வார்த்தைகள் இல்லை, தங்களோட உள்ள அனுபவம். என்ன உட்காந்துண்டா ராமன், நின்னா ராமன், இங்கே பார்த்தா ராமன், அங்கே பார்த்தா ராமன், முழிச்சுட்டு பார்த்தா ராமன், சரி தூக்கத்தில் பார்த்தாக்க கனவான வேறு தானே வருது, அதுலேயும் ராமன். இப்படி எங்கே பார்த்தாலும் ராமமயமாக ஆயிடுத்து. என்னால் அதை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது போயிடுத்து. எதுனாலன்னு? அந்த குருவோட அருள்னால. அதே மாதிரி பத்ராஜல ராமதாஸ்ங்கிற மகான் அவரும் சொல்கிறார், அந்த ராமமயம் ఈ జహం అంతా రామమయం, నదులు వనంబులు నానా மிருகமுలు அஷ்டதிக்பதுவுలు அடிக்கிண்டு போகிறார். எதை பார்த்தாலும் ராமமயமாக இருக்குது, எனக்கு ராமனாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னு அந்த அருள். எதனால்? அவர் விசாரவித்தா அந்த பரம்பொருள் இருக்கிறதுனால. அவர் அருள் பண்ணிட்டார்னா, குருவாக அருள் பண்ணிட்டார்னா அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன, அதை தவிர வேறு எதையும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னா நினைக்க முடியாதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் மனசில் வேறு எண்ணங்களே எழும்பாத, அதுலேயே மனசு லயிச்சு போயிடுறது, ஆழ்ந்து போயிடுறது. அது எப்படி இருக்குனர்? பேரின்பமாக இருக்குது. ஏன்னர் அது அந்த பரம்பொருளே ஆனந்தம் தானே, பரபிரம்மம் ஆனந்தமாக இருக்குது. அப்போ கவலையெல்லாம் போயிடுறது, எல்லாம் சுபமாக இருக்குது. அப்படி அந்த விசார வித்தா இருக்கிறவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நமக்கும் அதை அருள்றாருன்னு தெரியுது. அப்படி இருக்கிறவரோட பெருமையிலே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.